அனைவருக்கும் வணக்கம். எக்ஸசைஸ் 7.3ல தேர்ட் ப்ராப்ளம். எக்ஸ்பிளைன் why Lagrange's mean value theorem is not applicable to the following function in the respective intervals. First, f of x is x plus 1 divided by x is belongs to closed interval minus 1, 2 ன்னு கொடுத்துருக்கு. Second subdivision f of x is equal to modulus of 3x plus 1 x is belongs to minus 1 to minus 1, 3 க்ளோஸ்ட் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. இந்த லெக்ராஞ்சஸ் மீன் வேல்யூ தியரம் ஏன் பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லெக்ராஞ்சஸ் மீன் வேல்யூ தியரம்னு என்ன? லெக்ராஞ்சஸ் அதுக்கு ரூல்ஸ் முதல்ல தெரியணும். லெக்ராஞ்சஸ் மீன் வேல்யூ தியரம் அதுக்கு என்ன ரூல்ஸு? முதல்ல ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் அதே தான் ரூல்ஸ் தியரம் மாதிரி தான். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் இன் த இன்டர்வல் a, b. இது ரூல்ஸ். இது ஓகே பண்ணாத எல்எம்பி ஓகேன்னு அர்த்தம். செகண்ட் அதே மாதிரி தான் வரும். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃபரன்ஷியபிள் இந்த ஓப்பன் இன்டர்வல் a, b. அடுத்து அந்த லெக்ராஞ்சஸ் மீன் விஷயத்தில் எஃப் ஆஃப் ஏ சீக்வல் டு எஃப் ஆஃப் பியாக இருக்கணும். இங்கே அப்படி கிடையாது, ரெண்டு வேறு வேறு இருக்கும். அப்போ எஃப் டேஸ் ஆஃப் சி சீக்வல் டு எஃப் ஆஃப் பி minus f of a divided by b minus a. சரிங்களா? f dash of c is equal to 0ன்னு போடுவாங்க. அங்கே ரெண்டு இதே இடத்துல என்ன வரும்? f of a is equal to f of b, அடுத்து f dash of c equal to 0 அப்படின்னு போட்டுக்குவோம். அதுக்கு பதிலாக அங்கே f dash of c 0 கிடையாது, f of b minus b minus aன்னு வரும். இங்கே இப்படி இது இந்த ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணும்போது என்ன செய்யணும்? அட்லீஸ்ட் ஒன் c is belongs to அட்லீஸ்ட் ஒன் c belongs to ஓப்பன் இன்டர்வல் a, b. இதான் என்னது? LMV, லெக்ராஞ்சஸ் மீன் வேல்யூ தியரம். LMVன்னு கூட சொல்லுவோம். LMV தியரம், லெக்ராஞ்சஸ் மீன் வேல்யூ தியரம். ஓகேவா? அதே தான் கண்டினியூஸ் டிஃபரன்ஷியபிள். அங்கே இதில் எஃப் ஆஃப் ஏ சீக்வல் டு எஃப் ஆஃப் பி எஃப் டேஸ் ஆஃப் சீக்வல் டு 0ன்னு இந்த ஸ்டேஜில் போடுவோம். இங்கே டேரெக்டாக எஃப் டேஸ் ஆஃப் சி சீக்வல் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் பி மைனஸ் ஏன் பண்ணுவோம். அப்படி இருந்தால் கடைசி லாஸ்ட் எல்லாம் அதே தான். அந்த ரெண்டு இன்டர்வலுக்கு இடையில் ஒரு சி இருக்கும். சரிங்களா? இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? லெக்ராஞ்சஸ் மீன் வேல்யூ தியரம் இது நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸு எக்ஸு பிலாங்ஸ் டு minus 1 to 2 அப்படின்னு கொடுத்துருக்கா. அப்போ ஃபஸ்ட்டு கண்டினியூஸாக பார்க்கணும் இல்லையா? கண்டினியூஸ்னு இந்த இன்டர்வல் என்னது? அதே மாதிரி தான். -1 இங்கே 2. இந்த கர்வ் வந்து அப்படியே கண்டினியூஸாக போதா அப்படின்னு பார்த்தோம்னா இப்படி கண்டினியூஸாக போயிட்டே இருக்கா அப்படின்னு பார்க்கணும்னா இங்கே 0, இது ரெண்டு கடையில் 0 இருக்கும் இல்லையா? 0வில் போட்டு பாருங்க. ஏன்னா டினாமினேட்டரில் 0 வந்தாலே அது இன்ஃபினிட்டி. அப்போ என்ன ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது என்ன வரும்னு பார்ப்போம். இந்த ஃபங்க்ஷன் வந்து தொடர்ச்சியாக இருக்கா இல்லையா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0வில் ஏதாவது ஒரு நம்பர் வந்ததுன்னா ஓகே. நம்பர் வரல அப்படின்னா அது கட் ஆகிருதுன்னு அர்த்தம். நம்பர் வரல இங்கே இன்ஃபினிட்டின்னா இன்டிஃபைன்டுன்னு அர்த்தம். டிஃபைன் பண்ணவே இல்லை. அப்போ இந்த கர்வ் இதிலெல்லாம் ஒரு நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் 0வில் பாருங்கள் நம்பரே வராது. எஃப் ஆஃப் 0 என்ன வரும்? 0 சீக்வல் போடும்போது 0 + 1 பை 0. அப்போ 1 பை 0 1 பை 0ன்னு என்னது? இன்ஃபினிட்டி. அப்போ இந்த இடத்துல இந்த கர்வ் என்ன ஆயிடுது? கட் ஆயிடுது. அப்போ கண்டினியூஸ் கேஸ் கிடையாது. அப்போ கண்டினியூஸ் இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆயிடணும்? ஃபஸ்ட்டு ரூலே சாட்டிஸ்ஃபை பண்ணல இல்லையா? அப்போ என்ன எழுதிடலாம்? எஃப் ஆஃப் எக்ஸு therefore f of x is not continuous. therefore என்ன எழுதலாம்? மீன் வேல்யூ தியரம், லெக்ராஞ்சஸ் மீன் வேல்யூ தியரம் நாட் அப்ளிகபிள். வேல்யூ தியரம் நாட் அப்ளிகபிள். அவ்வளோதான். ஓகேவா? லெக்ராஞ்சஸ் மீன் வேல்யூ தியரம் ஃபஸ்ட்டு கண்டிஷன்லேயே ஓகே பண்ணலாம். கண்டினியூஸாக இருக்கணும். கண்டினியூஸாக கிடையாது. ஏன்னா 1/0 இன்ஃபினிட்டி வந்ததுனால நாட் அப்ளிகபிள். ஓகேவா? செகண்ட் சப்டிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாடுலஸ் ஆஃப் 3x + 1 எக்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு -1, 3 எக்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு -1, 3. இப்போ இதுலேயும் அதே மாதிரி தான். கண்டினியூஸாக இருக்குமானா கண்டினியூஸாக இருக்கும். ஏன்னா எந்த நம்பர் இது கடையில் போட்டாலும் ஏதோ ஒரு நம்பர் வரும் இல்லையா? அந்த இன்ஃபினிட்டிங்கிற வந்தால் அது கண்டினியூஸ் கிடையாது. இன்ஃபினிட்டிக்கு வந்துட்டாலே அது டிஃபைன் பண்ணவே இல்லை. அப்போ அந்த கர்வ் அந்த இடத்துல இல்லைன்னு அர்த்தம். ஆனால் நம்பர் வந்துன்னா ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்குது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு. சரிங்களா? அப்போ அதில் கண்டினியூஸாக படம் போயிட்டே இருக்கும். எக்ஸுக்கு போடும்போது எஃப் ஆஃப் எக்ஸ்னால் அது ஒய் வேல்யூ தான். அப்போ கரஸ்பாண்டிங்காக பாயிண்ட் பிளாட் பண்ணி கர்வ் வரைஞ்சிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த இன்ஃபினிட்டியில் கிடையாது.
அதே மாதிரி இதில் இன்ஃபினிட்டி வர சான்ஸே இல்லை. 0 போட்டாலும் இது கடையில் 0 இருக்குது, 0 போட்டாலும் 1ன்னு வரும். 0 + 1 1 தான் வரும். ஏதோ ஒரு நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் இந்த இன்டர்வல் -1 to 3. இப்போ இங்கே 0 இருக்கும், 1 இருக்கும், 2 இருக்கும், இது கடையில் சின்ன நம்பர்களும் இருக்கும். இப்போ இதில் எந்த நம்பர் போட்டாலும் உங்களுக்கு வேல்யூ வந்துடும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் இந்த இன்டர்வல் -1, 3. ஒன்று முடிஞ்சு. ரெண்டாவது என்னது? டிஃப்ரென்ஷியபிளான்னு பார்க்கணும்ல. டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுமா? இந்த ரூட் மாடுலஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஒரு ஃபார்முலா இருக்குது. d/dx ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை மாடுலஸ் எக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபார்முலா டிஃப்ரென்ஷியேஷனில் தெரியணும். சரிங்களா? டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை மாடுலஸ் எக்ஸ், இது ஃபார்முலா. அப்போ இங்கே மாடுலஸ் தானே இருக்குது. இந்த எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போடணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 எக்ஸ் பை மாடுலஸ் எக்ஸ், திரும்பி எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி 1ன்னு போடணும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி 1 அது போட வேண்டாம் இந்த இதில். அப்போ இதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 3x + 1 இருக்குது. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது என்னது? எக்ஸ்னா மாடுலஸ் எக்ஸ்னா எக்ஸ் அப்படி போட்டு அப்படி கீழே அப்படி போடணும். அதே மாதிரி தான் இது எக்ஸ்னா இது என்னது? 3x + 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் 3x + 1. சரிங்களா? எக்ஸு உள்ளே என்ன இருக்கோ அப்படி எழுதணும். அப்புறம் மாடுலஸ் ஆஃப் அதை அப்படியே எழுதிடணும். இது கொடுத்தது அப்படி எழுதணும். அப்போ உள்ளே என்ன இருக்குது இங்கே இதில் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது உள்ளே என்ன இருக்கோ அப்படி எழுதிட்டு அப்புறம் அதை அப்படி போட்டாச்சு. இன்ட்டு இந்த 3x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3 போடணும். 3x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3. சரிங்களா? அப்போ 3x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3ன்னு வருது. அப்போ இதில் ஈக்குவல் டு என்ன எப்படி எழுதிக்கலாம்? 3 இன்ட்டு 3x + 1 பை மாடுலஸ் ஆஃப் 3x + 1 எழுதலாமல்ல? சரி, 3 எழுதினீங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ இந்த இன்டர்வலில் உள்ள பாயிண்ட் எது போட்டாலும் 0 வராமல் இருந்ததுன்னா டிஃப்ரென்ஷியபிள் வருதான்னு பார்ப்போம். இதில் 0 இருக்குது பார்த்தீங்களா? 0 இங்கே போட்டால் என்னாகும்? 3 × 0 0, 0 + 1 1. சரிங்களா? 0 + 1 1ன்னு வந்துடும். அப்போ என்ன வந்துருச்சு? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுங்கிறது 0 வரலை. சரிங்களா? அப்போ 0 போடும்போது என்ன வந்துடுது? மாடுலஸ் 1 தான் வருது. இங்கே கூட 3/1ன்னு வரும். 3 தான் வரும், நம்பர் வரும். இப்போ 0க்கு உங்களுக்கு வேல்யூ வருது. சரி, 1 போட்டாலும் வேல்யூ வரும், 2 போட்டாலும் வரும், 3 போட்டாலும் 3 × 3 9 வரும். வேல்யூ எல்லாமே வரும். ஆனால் இதுக்கு இடையில நம்பர் இருக்கு இல்லையா? இப்போ 1/3 அப்படின்ட்டு இருக்குங்க இல்லையா? இங்கே இருக்குது 1/3, -1/3 இதெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த வேல்யூ தூக்கி போட்டால் வரணும். இதில் எல்லா வேல்யூக்கும் என்ன இருக்கணும்? 0 இன்டர்மீடியட் ஃபார்ம் வரக்கூடாது. இப்போ இதில் எப்படி நான் கண்டுபிடிக்கிற இந்த பாயிண்ட்டை? 3x + 1ங்கிறது 0 வருமா? சப்போஸ் 3x + 1 டோட்டலாக 0 வரணும்னா 3x + 1 = 0ன்னு போட்டால் என்ன வரும்? 3x = -1ன்னு வரும். அப்போ x = -1/3. இப்போ எக்ஸுக்கு பொதுவாக -1/3ன்னு போட்டிங்கன்னா இந்த டினாமினேட்டர் 0 ஆயிரும். அப்போ -1/3 எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. இங்கே தான் -1/3 இருக்குது. அப்போ இதிலேருந்து இது வரைக்கும் என்ன இருக்கக்கூடாது? உங்கள் 0வே வரக்கூடாது, இன்ஃபினிட்டியே வரக்கூடாது. அப்போ இங்கே என்ன இருக்குது? 0 to -1 to 3ல் இந்த -1/3 இடையில தான் இருக்குது. இந்த நம்பரை தூக்கி போட்டால் உங்களுக்கு டினாமினேட்டர் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போ வென் x = -1/3 டினாமினேட்டர் 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் பாயிண்ட் கிடச்சிரும். அதை எடுத்து தூக்கி போட்டு பார்க்கணும். அப்போ தூக்கி போட்டால் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன வரும்? 3 × -1/3 + 1 divided by மாடுலஸ் ஆஃப் 3 × -1/3 + 1. அப்போ என்ன இது ரெண்டு அடிச்சிட்டா 3 3 கேன்சல் ஆயிடும். அப்போ இங்கே என்ன வரும்? இங்கேயும் 3 3 கேன்சல் ஆயிடும். அப்போ 3 × -1 + 1 divided by மாடுலஸ் ஆஃப் -1 + 1. இது என்ன ஆயிடுது? 0 ஆயிடுது. அப்போ இது என்னது? -1 + 1 0/, இது 0/, இது என்னது? மாடுலஸ் ஆஃப் 1/1 -1 + 1 0 ஆயிடுது. அப்போ டினாமினேட்டரும் 0 ஆயிடுது. அப்போ நியூமரேட்டர் 0, டினாமினேட்டரும் 0 ஆகுது. அப்போ இன்டெர்மினேட் ஃபார்ம்னு எழுதணும். இது இன்டெர்மினேட் ஃபார்ம். அப்போ இது வந்து வரையறுக்கப்படவில்லை. அப்போ எஃப் டேஷ் ஆஃப் சிகளோட என்ன வருது? இன்டெர்மினேட் ஃபார்ம்னு வருது. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஃபார்மு வரக்கூடாது. சரிங்களா? இந்த ஃபார்மு 0/0ன்னு வந்தால் அந்த இடத்துல என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியலன்னு அர்த்தம். தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியபிள். இந்த இன்டர்வல் -1, 3 ஓப்பன் இன்டர்வலில் கிடையாது.
சரிங்களா? தேர்ஃபோர் என்ன எழுதலாம்? LMV Lagrange's mean value theorem not applicable. LMV not applicable. Okay students.